ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் காலை வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா, நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர், என் ஆத்துமாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர். சங்கீதம் 138 வசனம் 3. தாவீதின் சங்கீதம். தாவீது சொல்கிறாரு, நான் எப்போ கூப்பிட்டம்போது அந்த நாளில் எனக்கு உடனே நீங்கள் மறு உத்தரவு கொடுக்குறீங்க ஆண்டவரே. என் ஆத்துமாவிலே பலன் தந்து, ஆத்துமா பலனற்று இருக்கிறதப்பா, அப்போ என் ஆத்துமாவிலே நீங்கள் பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினேன். இப்போ ஆத்துமாவுக்கு தைரியம் கொடுக்கறது யார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, கர்த்தராகிய ஆண்டவர் தான். ஆனால் சரீரத்துக்கு பலன் ஒருவேளை டாக்டர்ஸ் கொடுக்கலாம், டானிக் எழுதி கொடுக்கலாம், அல்லது நம்மளே சத்தான ஆகாரம் சாப்பிடலாம் சரீரத்துக்கு. ஆனால் ஆத்துமாவிலே பலன் தருகிறது என் ஆண்டவரால் மட்டும்தான் முடியும். அதை தான் தாவீது சொல்கிறார் தன்னுடைய அனுபவத்திலே. நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருள். என்னான்னு சொல்லி கூப்பிட்டுப்பாரு, ஆண்டவரே என்னுடைய ஆத்துமா பலனற்று போகிறது, என்னுடைய ஆத்துமா உண்மையை நோக்கி காத்திருக்கிறது. ஆத்துமாவோடு அதிகமாக பேசின ஒரு நபர் யார் என்றால் அது தாவீது தான். ஆத்துமாவே நீ எந்த மட்டுக்கும் நீ கலங்குவாயின்னு சொல்லி ஆத்துமாவை பற்றி சொல்கிறாரு. ஆத்துமாவே நீ தைரியமாறுன்னு தன்னைத்தானே பலப்படுத்துகிறதும் உண்டு. அப்படி இப்போ சொல்கிறாரு, நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர், என் ஆத்துமாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர் அப்படின்னு சொல்லப்படுது. அப்போது அதை செய்யணும்னு சொன்னால் இந்த சங்கீதம் துவங்குது. எப்படி துவங்குதுன்னா, முதல் வசனம் 138 முதல் வசனம், உண்மை என் முழு இருதயத்தோடும் துதிப்பேன், தேவர்களுக்கு முன்பாக உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். அடுத்தது பாருங்கள், முழு இருதயத்தோடு துதிக்கிற ஒரு மகனாய் நம்ம காணப்பட வேண்டும், மகனாய் மகளாய் காணப்பட வேண்டும். அவரை கீர்த்தனம் பண்ணுகிறவர்களாய் காணப்படணும். எல்லார் முன்னாலேயும் அவரை புகழ்ந்து கீர்த்தனம் பண்ணுகிறவர்களாய் இருக்கணும். மூணாவது பாருங்கள், உமது பரிசுத்த ஆலயத்திற்கு நேராக நான் பணிந்து உமது கிருபை நிமித்தமும் உமது உண்மை நிமித்தமும் உமது நாமத்தை துதிப்பேன். பாருங்கள், ஆலயத்துக்கு போய் அங்கே போய் பணிந்து கொள்வேன். உம்முடைய கிருபை, நீ செய்த எல்லா கிருபைகளையும் உண்மைகளையும் நினைத்து உம்முடைய நாமத்தை திரும்பமாக துதிப்பேன். உமது நாமத்தை துதிப்பேன். உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கும் உம்முடைய வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தி இருக்கிறீர். அப்படி மகிமைப்படுத்தப்பட்ட வார்த்தையை நானும் என்ன செய்வேன்? மகிமைப்படுத்துவேன். அப்போ தான் நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளிங்க, என் ஆத்துமாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்துனீங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. பாருங்கள், நீங்களும் நானும் நம்முடைய ஆத்துமா தைரியமாக இருக்கணும். ஆத்துமா தான் பலனாக இருக்கணும். ஆத்துமா பலனாக இருந்தால் மட்டும்தான் நம்ம காரியங்களை நடப்பிக்க முடியும். சத்துரு நம்மளை தொட முடியாது. சரீரம் பலவீனமாக இருக்கும்போது நம்ம எல்லா காரியங்களையும் செஞ்சுக்கிறோம். ஆனால் ஆத்துமாவுக்கு பலன் வர வேண்டுமென்றால் நாம் எப்பொழுதும் கர்த்தரை துதிக்கின்ற மக்களாக முழு இருதயத்தோடும் கர்த்தரை துதிக்கணுமா. அது எல்லாருக்கும் முன்பாக நாம் ஆண்டவரை கீர்த்தனம் பண்ண வேண்டுமா. அவருடைய ஆலயத்துக்கு நேராக பணிந்து, தாழ்மையோடு பணிந்து, உமது கிருபை நிமித்தமும் உண்மை நிமித்தமும் உம்முடைய நாமத்தை மீண்டுமாய் துதிப்பேன். உம்முடைய சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிறோம். உம்முடைய வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தி வச்சுருக்கீங்க. அதனால் ஆண்டவரே, கண்டிப்பாக நான் பேசும்போது, நான் கூப்பிடும்போது நீர் மறு உத்தரவு கொடுத்து என் ஆத்துமாவில் பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினேன். தாவீது சொன்னது போல் நீங்களும் நானும் சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் கடைசி வசனம், இந்த சங்கீதத்தின் கடைசி வசனம் பாருங்கள், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், கர்த்தாவே உம்முடைய கிருபை என்றும் உள்ளது, உமது கரத்தின் கிரியைகளை நிகழ விடாதிருப்பீராகன்னு முடியுது. பார்த்தீங்களா? இப்போ கர்த்தர் நமக்காக யாவையும் செய்து முடித்து நம்மை ஆத்துமாவை தைரியப்படுத்தி நம்ம கூப்பிட்ட நாளிலே நமக்கு செவி கொடுத்து, எவ்வளவு நல்ல தேவன் தம்முடைய கிருபையினாலும் நன்மையினாலும் முடிசூட்டி நம்முடைய கிரியைகளை, கரத்தின் கிரியைகளை நிகழ விடாமல் இருந்து நம்மை ஆசீர்வதிக்கிற ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிற அந்த ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா. உம்மையை நோக்கி கூப்பிட்டால் போதும், நீரெந்தன் சமீபமல்லோ. தேவா தேவா, உம்மையை நோக்கி கூப்பிட்டால் போதும், நீரெந்தன் சமீபமல்லோ. எந்த நின் பாரத்தை உந்தனில் வைத்திட்டேன், ஆதரிப்பீரே சுநாதா. எந்த நின் பாரத்தை உந்தனில் வைத்திட்டேன், ஆதரிப்பீரே சுநாதா. அல்லேலூயா, கல்வாரி சிலுவை நாதா. அல்லேலூயா, கிருபை தந்திடும் நேசா. உம்மையே நாடி ஓடி வந்தேனும் பாதம், உம்மையே நாடி ஓடி வந்தேன் பாதம்.
இரக்கம் காட்டிடும் ஐயா. அல்லேலூயா கல்வாரி சிலுவை நாதா. அல்லேலூயா கிருபை தந்திடும் நேசா. ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, துதிக்கிற ராஜா, வாழ்த்துகிற வணங்கிறப்பா. உம்மை கூப்பிட்ட உடனே ஆண்டவரே நீர் பதில் கொடுக்கிற ஆண்டவராயிருக்கிறீர். ஆத்துமாவிலே பலன் கொடுக்கிற ஆண்டவராயிருக்கிறீர். தைரியம் கொடுக்கிற ஆண்டவராயிருக்கிறீர். அதற்காய் ஸ்தோத்திரம். அந்த தைரியத்தையும் பலனையும் நாங்கள் பெற்றுக்கொண்டு உம்மை துதித்து மகிழ்ந்து வாழ நீர் உதவி செய்ய வேண்டும் என்று கர்த்தரும் மீட்பரும் ராஜாவாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன். நேற்றைய பதில்: ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று வேதவாக்கியம் சொல்லுகிறது. ரோமர் 4:3. இன்றைய கேள்வி: எது மரணத்துக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது போல எது நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது?